கேள்வி மறுபடியும் கேட்டுறேன். எந்த விதத்தில் நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அது வந்து அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப். அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? ஜானகி சொல்லலாம். சரி, இப்போ வந்து நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றது வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு வேறையா இருக்கலாம், எனக்கு வேறையா இருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே மனுஷங்க. அப்படின்ற போது விலங்குகளை பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்கும்? அவங்களோட இனத்தை பெருக்க வேண்டியது, பிளஸ் அவங்களோட இனத்தை காப்பாற்றி நல்ல வழியில கொண்டு போறது. விச் மீன்ஸ் எந்த ஒரு தீங்கும் இல்லாம கடைசி வரைக்கும் உயிர் வாழ வைக்க வேண்டியதுதான் விலங்குகளுக்கு உண்டான பர்பஸ். அதே மாதிரி நமக்கு என்ன பர்பஸ்னா, நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல். நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் மற்ற விலங்குகளை விட நமக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது பட்சத்துல நம்ம தான் இந்த சமூகத்தையும் காப்பாற்றணும், அதே நேரத்துல இந்த பூமியையும் காப்பாற்றணுன்ற ஒரு பர்பஸ் நமக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மதம் இதெல்லாம் சில பேர் வந்து இதெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காண்டி உழைச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் என்னோட அல்டிமேட் பர்பஸ், என்னோட கடவுளை நான் மேல தூக்கி வைக்கணும், அதை வந்து நான் எல்லாத்துக்கும் பரப்புறதுதான் என்னோட அல்டிமேட் பர்பஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இடையில வந்ததுதான். பட் நம்ம எல்லாரும் மனுஷங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஈக்குவலா நடத்தி ஹெல்ப் பண்ணி அது மூலியமா மற்ற உயிர்களுக்கும் ஹெல்ப் பண்றதுதான் அல்டிமேட் பர்பஸ். சூப்பர். மற்ற உயிர்களுக்கு உதவுறது தான் அல்டிமேட் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஜனகி. என்னதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி மற்ற உயிர்களுக்கு நன்மை பண்ணுற வழியில் நன்மை பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அது அல்டிமேட் பர்பஸ் அப்படி சொல்கிறாங்க. சூப்பர். ஜனகி வந்து டாக்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாய்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கான ஒரு வழி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுவது எங்களை மாதிரி. என்னது எங்களை மாதிரி? நாங்களும் 4 அறிவு ஜீவன் மாதிரி தானே. யார்? சரி நான் என்னையே சொன்னேன். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். டாக்ஸ் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணால் பாம்பு கூட வளர்க்க நான் ரெடி தான். எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. சாரி, இந்த வீட்லேயே ஒருத்தன் பூனை இருக்கான். நான் டாக் லிஸ்ட்டில் வர மாட்டேன், நான் கருஞ்சிருத்தையில் வருவேன். சொல்லி மற்ற கருஞ்சிருத்தையில் வருவார். என்ன வீட்டில் வளர்க்க ஆல்வேஸ் வெல்கம். இல்லை, வீட்டில் வளர்க்குற அலோடு கிடையாதுமா. வைல்டு லைஃப்பில் வருவோம். வைல்டு லைஃப்பில் தான் வருவார் அவங்க. நீங்கள் வேணால் அங்கே போய் பார்த்துக்கணும், வளர்க்கலாம் முடியாது. ஓகே சார். ஓகேவா? சரி, ரைட்டு. ஆமாம், அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அது அப்படின்னா அப்போ அதுக்கான வேலைகளை கொஞ்சம் பார்க்கணும். என்ன டெய்லி கொஞ்சமாச்சும் அந்த வேலையை பார்க்கணும். இப்போ உங்களுக்கு அந்த இது எல்லாத்தையும் அன்றைக்கி நம்ம டீமாக ஷேர் பண்ணியிருப்போம். எல்லாமே எதுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா, அன்றைக்கி ஒருத்தங்க கால் பண்ணி அவருமே திருநெல்வேலி தான், இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குமே இந்த பர்பஸ் இருக்குது, இது பண்ணணும், அந்த மாதிரி டாக்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி கொஞ்சம் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு குரூப்பில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற பீப்புளை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அவங்களாம் நம்ம வந்து சேர்ந்து பேசி நம்ம வேணால் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஹெல்த் எதுன்னு சொல்ல, ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லைன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டாக்ஸ் இருக்கும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ பண்ணி அதை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை ஏதோ இருக்கிற இடத்துல திருநெல்வேலியில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் அது பேசணும். எந்த அளவுக்கு நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுக்கிறோமோ, சிந்திக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அது நீங்கள் இனிஷியேட்டிவ் முடிஞ்சால் நீங்கள் எடுக்கலாம், பேச ஆரம்பிக்கலாம். ரைட், ஓகே. அடுத்து வேறு யார்? இதானே இதை நீங்கள் ஒருத்தவங்க சொல்லுங்கள். அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? டக்குன்னு கேளுங்க யார்ட்டையாவது. லஜிதா கேட்குறீங்க. சூப்பர். அதுதான் அவன் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க பர்பஸ் ஆஃப் லைஃபே தேடிட்டு இருக்காங்க. சரி, லஜிதா சொல்லுங்கள். லஜிதா 2005 ஹேஷ்டேக். சார் தெரியல சார் எனக்கு. சூப்பர்மா, தேங்க்யூமா. லஜிதா இன்னொருத்தவங்க கூடுங்க. மஞ்சு சார். மஞ்சு, தாயே மகமாயி. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். சொல்லுங்க தாயே. அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப். பர்பஸ் ஆஃப் லைஃப் அல்டிமேட் இருக்கிறதுல இதுதான் எல்லாத்துக்குமே முக்கியமான பர்பஸ் அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் இதான் பர்பஸ் அப்படின்னா என்னது?
மத்த உயிரினங்களுக்கு கெட்டு செய்யாம இருந்தாலே போதும். மோட்டர் அனுப்பிச்சிருங்க. என்னம்மா தாயே? மத்த உயிர் ஹலோ கேக்குறதா சார்? கேக்குதுமா. மற்ற உயிர்கள் நன்மை பண்ணுறது பர்பஸ் ஆஃப் லைஃபா? ஆமா. ரைட்டு. வேற எதுவும் இருக்கா? எனக்கு வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் இல்லை. சரி, அடுத்த ஆள் கொடுங்க. சூப்பர். நமக்கு ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் பர்பஸ் இருக்குது. இப்போ இருக்குது அல்டிமேட் பர்பஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் பிரைமரி அல்டிமேட் பர்பஸ் போகிறதுக்கு ப்ரைமரியாக ஒரு பர்பஸ் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் டிஃபைன் ஆகிட்டே இருக்குது. டிஃபைன் ஆகிருக்கா உங்களுக்கு மஞ்சு? ஆயிருக்கு. என்ன டிஃபைன் ஆயிருக்கு? என்னதான் இருக்கா? ஏம்மா இப்போதைக்கு என்ன டாஸ்க் என்ன வேலைமா பார்க்க வேண்டியது ஒரு இது உங்களுக்கு வந்து முடிவாயிருக்கு. இப்போதைக்கு சிட்டுக்குருவியை பார்த்துக்கணும் சார். பார்த்துக்கணுமா? இது சரி நானாமா சொன்னேன் இது? நீ சொல்லுங்க. இல்ல நான் சொல்லல. சொல்லிச்சா? உங்களுக்கே சொல்லிச்சா இல்லை எப்படி? நீங்க ஆமா அதே சொன்னிச்சு, நீங்க ஒண்ணும் சொல்லல. சரி, உங்க வீட்டுக்கு போன பிறகு வீட்டுல அம்மா வந்து 5 வருஷம் கழிச்சு எதாவது சொன்னீங்க, கதை சொன்னீங்க, அது உண்மைதானா? சத்தியமா உண்மை. நான் சரி, ஆனா எங்க அம்மாட்ட பாத்திருக்கேன், நான் அன்னைக்கு பார்த்தேன். சரி, போட்டோ எடுத்து அனுப்புங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நாங்க. என்ன சரி, அது பீரோல தான் இப்பவும் சரி வச்சிருப்பாங்க. ஆனா எதுக்கும் கட்டிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல, சேர்ல கிடந்துச்சு. அவ்வளோ நாளாக பார்த்தது இல்லை. வருஷ கணக்கில் அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள இருந்து அந்த புதையல் வெளியே வந்துருக்கு. அதுவும் அன்னைக்கு கரெக்டா அன்னைக்கு ஆபீஸ் கொண்டு போனாங்க. வந்து போன அன்னைக்கு நானே இதே சொல்லுவேன். அதுவும் ஆமா சார். பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார் உங்க ஸ்கிரீன்ல. என்ன ஸ்கிரீன்ல என்ன டிஸ்டர்பன்ஸ்? ஆமா சார், ஒரு சொல்லல ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஐ திங்க் மேபி நான் அப்படி தூங்கி விழுந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சாரி. ரைட் மஞ்சு, சூப்பர். அப்போ வந்து அந்த அதுக்கான வேலைகளை பார்ப்போம். சரி, வேற நெக்ஸ்ட் ஆள் கொடுங்க. பவித்ரா. சொல்லுங்க பவித்ரா. நீங்க சொல்லுங்க. அமைதிப்படை பவித்ரா சொல்லுங்க. நம்மளும் நல்லபடியா வாழ்ந்து மற்ற உயிரும் நல்லா வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் பர்பஸ். சரி, நீங்க என்ன ஏதாவது பர்பஸாக வாழணும் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் நம்ம இன்வால்வ் ஆகணும், ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும். பவித்ரா, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை மார்னிங் செஷனை ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணலாமா, ஹேண்டில் பண்ணலாமா, டீல் பண்ணலாமா? விச் மீன்ஸ் அதாவது எப்படின்னா கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். செஷன் எடுக்கிறதுக்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணலாமா? ஓகே சார். அதில் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க கொஞ்சம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குலாம். நித்துன் சார் கொஞ்சம் அவங்க அம்மாவுக்கு வந்து பிளட் அந்த இது பல்லில் வந்து ஏதோ இது பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் அம்மா வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கான். ஸோ அதனால் நான் கால் பண்ணேன். இன்றைக்கி நாளைக்கு ஒரு 2 நாள் வர முடியாமல் தெரில, அடுத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட்டு. ஸோ அப்போ அது பவித்ரா அப்போ அந்த விஷயங்களை பேசுவோம். என்ன எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி அடுத்தது கொண்டு போகிறது அப்படிங்கிறது பேசுவோம். சரி லஜிதா, நீங்கள் எப்படி உதவலான்னு இருக்கீங்க? இப்போ கேள்வி மாத்திரம் லஜிதா, நீங்கள் எப்படி மற்ற வீரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவலான்னு இருக்கிறீங்க? அல்டிமேட் பர்பஸாலே மற்ற வீரர்களுக்கு உதவுது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உதவணும். நீங்கள் எந்த விதத்தில் உங்களால் போகும்போது உதவ முடியும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்ச விதத்தில் உதவணும்ல தொடர்ந்து. சொல்லுங்கள் லஜிதா, நீங்கள் எப்படி உதவ போகிறீங்க? லஜிதா அவங்க பிற உயிர்களுக்கு உண்மையிலேயே உதவி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிற உயிர்களுக்கு சீரியஸாக எடுத்து இல்லை அவங்களுக்கே அவங்க உதவ போயிருப்பாங்களோ? தூங்க போயிருக்கலாம். ஒரு நித்திரை அடைந்திருக்கலாம். தூங்கல இப்படிலாம் சொன்னால் அவங்க அன்வைட் பண்ணி. சொல்லுங்கள் லஜிதா, நீங்கள் வந்து என்ன உதவி பண்ண போகிறீங்க? சொல்லுங்கள்.
ராணியண்ணா காலேஜில் 3 வருஷம் போய் படிச்சிங்க. சொல்லுங்கள். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இது எடுத்தீங்க. சொல்லுங்கள். பேசுகிறதே உதவிதான்டா. பிஜி போட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்கள். என்ன பண்ண போகிறீங்க? கிராஸ் ஹாப்பர். இந்த பீஜம் டவுன் பண்ணி வைக்கணும். பாஷா பீஜம் இந்த பீஜம் உண்டு. இந்த பீஜம் வேணும். பேக்ரவுண்ட் ஃப்ளாஷ்பேக் பீஜம். நெகட்டிவ். அப்புறம் தான் பாஷா வரும். ரஜிதா பீஜம்லாம் போடுறோம். டக்குன்னு சொல்லுங்கள் ரஜிதா. நீ யார்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ராணியண்ணா காலேஜ் 3 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்கள். சீக்கிரம் ரஜிதா, டைம் சேவ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கொரியனில் தொலைஞ்சு போனவரோட வால்பேப்பர் வச்சுருக்காங்க. சம்மந்தமே இல்லை. வால்பேப்பர் பாருங்கள். அது கொரியனா? சமத்துவம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. பாருங்கள், ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. நேபாளியா இல்லை யார் என்ன ஏதுன்னு தெரியலையா? ஊர்கா லிஸ்ட்லக்குன்னு வருவாரா? ஆமாம், என்ன கதைன்னு தெரியலையா? ஆனால் ஆள் பார்க்க வந்து முள்ளங்கி மாதிரி இருக்காப்புல. சார் அது பிடிஎஸ். ஏமா இந்த கேள்வி இப்போ முக்கியம் இல்லை, சரியா? தயவு செஞ்சு கேட்ட கேள்வி. அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப் பிடிஎஸ்க்காக வழிபொழி. ரஜிதா நீ எப்படி உதவ பண்ணி மறுபடியும் இந்த கேள்வி மறுபடியும் ஃபைனலாக கேட்பேன். ரஜிதா ரெடியாக இருந்துக்கோங்க. பவித்ரா நீங்கள் நெக்ஸ்ட் ஆளுக்கு கூப்பிடுங்க டக்குன்னு. ஓகே சார். பிடிஎஸ் சொல்லும்போது மகேஸ்வரி சொல்லுங்கள். அடிக்கி இப்படி கரண்டுக்குள்ள சரி மாதிரியா போல. எத்தனை யூனிட் ஓடி இருக்கு? 10 நாளுக்குள்ளே 100 யூனிட் ஓடிச்சு. ஒரு யூனிட்டுக்கு மகேஸ்வரி சொல்லுங்கள். உட்காருங்க, பார்த்துக்கலாம். மகேஸ்வரி சொல்லுங்கள். 2000 ரூபா. 20 யூனிட்டுக்கு 4000 ரூபா. பரவ வாங்க அம்மா. மகேஸ்வரி. எஸ் இல்லை. சாரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டு ஆல். மார்னிங். நன்றி. என்ன சொல்லணும்? என்ன சொல்ல போகிறாய்? அம்மா அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னம்மா? அதாவது பர்பஸ் ஆஃப் லைஃப் நிறைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருந்தாலும் அல்டிமேட் பர்பஸ் எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு அல்டிமேட் பர்பஸ்னால் அது என்னது? வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதை தாண்டி இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா இருக்கும். நான் என் லைஃப்ல முன்னேறணும், இது என் லைஃப், நான் தான் பத்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கும். ஆனா வந்து ஜானகி தேவி சொன்னாங்க, இப்போ ஒரு அனிமல்ஸ்னா அது சேர்ந்து நம்ம இனத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு பர்பஸா இருக்கும் அப்படின்னு. ஆனா வந்து மனுஷங்க வந்து அப்படி யாருமே நினைக்கலன்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் நம்ம இனத்தை காப்பாற்றணும், நம்ம வந்து ஒண்ணா இருக்கணும், நம்ம வந்து ஒண்ணா போராடணும் அப்படின்ட்டு யாருக்குமே கிடையாது. ஒரு சில பேருக்கு கிடையாது. நான் ஒரு சில பேரை தான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லல. அதனால வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா சேருவோம். மனிதர்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்தாலே அதுவே ஒரு அல்டிமேட் பர்பஸ் தான். அது சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஏதோ நடந்திருக்குது, என்னென்ன நடக்கும் ஏதோ நடந்திருக்கு சொல்லி கொடுத்து மகேஸ்வரி. ஆமா தலைமுத்து, ஏதோ நடந்திருக்குது, இல்லைன்னா இப்படிலாம் பேச முடியாது தலைமுத்து. சும்மா டெஃபனட்டா தனுஷா இவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியது. தனுஷா இவங்க லேபுக்கு வர வைங்க, ரிசர்ச் பண்ணி என்ன நடந்திருக்குது கண்டுபிடிங்க. எல்லாருமே ஒன்னஸ் இல்லையா? எல்லாருமே ஒண்ணு, அந்த ஒருமை. விலங்குகள் கூட நடக்கும்போது நடனத்துல சுத்தி விலங்குகள் கூட ஏதாச்சும் இப்போ யானை கூட்டம்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு யானைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா மொத்த யானை கூட்டமும் வரும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் அதை நினைச்சு போராடுவோம், ஜஸ்டிஃபை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நாள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்துடும், அதை மறந்துடுவோம். அப்புறம் இன்னொரு இதுக்கு போயிடுவோம். தான் லைஃப் போயிட்டு இருக்கு தவிர ஒரு இதுக்கு கூட உருப்படியா வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம், அதுவே ஒரு அல்டிமேட் பர்பஸா வைப்போம். சேர்ந்தாலே செம்மையா. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். போடுங்க. ரைட் மகேஷ்,
ஒன்னஸ் அதான் ரியலைஸ் த ஒன்னஸ் ஆஃப் ஆல் பீயிங்ஸ். எல்லாருமே ஒரு ஒன்று தான் அப்படிங்கிற எண்ணத்தை உணர்ந்து நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்துருவாங்கங்கிறது சொல்லிட முடியாது, நம்ம பார்க்கணும் இல்லை. அப்போ நம்ம அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அல்டிமேட் பர்பஸில் வந்து வாழ்க்கை வாழ்கிறோம். சூப்பரான ஒரு பாயிண்ட்மா, வேற லெவல். வள்ளலார் சொல்கிறாரு, நீ சொன்ன பாயிண்ட் வள்ளலார் சொல்கிறாரு. இப்போ அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். சிவா கொட்டாய் ஒரு அளவுக்கு உள்ளலாம் சிவா, கொட்டாயே விட்டுட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ நேற்று நைட் இப்போ எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு, கொட்டாய் விட்டுட்டு இருக்காரு. சிவா நேற்று எப்போ தூங்குனீங்க? 12 o'clock. படுத்து எப்போ இப்போ எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கிறீங்க? 5 o'clock. எந்திரிக்கீங்க, 5 மணி நேரம் தூங்கியிருக்கீங்க. நம்ம தான் அந்த கொட்டாய் விடணும் உட்காந்து. நேற்று நான் 1 மணிக்கு தான் தூங்கணும் சிவா. நேற்று ஒரு டிஸ்கஷன் என்ன பண்ணணும் டிஸ்கஷன், தூங்க முடியாமல் டிஸ்கஷன் பண்ணிட்டு 1 மணி தான் தூங்கியிருக்கோம். நீ அஞ்சு வரலும் ஒரே மாதிரியா கொட்டாய் விடாதீங்க சிவா. அப்படி கொட்டாய் வருதுன்னா நீ என்ன முகத்தை கழுவிட்டு வந்துருக்கணும். அப்படி உட்காந்து கொட்டாய் விட்டுட்டு இருக்கா இந்த செஞ்சு வரக்கூடாது சிவா. வாழ்க்கையோட பர்பஸில் இருக்கும்போது கொட்டாய் வரக்கூடாது சிவா. மூக்கில் வேறலாம் விட்டுறாங்க. அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப் கொட்டை விடாமல் செஷன் அட்டன் பண்ணுறது முக்கியமானது. பார்த்துக்கோங்க சிவா. இல்லை இப்படி வச்சுக்கலாம், அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃபோட அலைன் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொட்டாய் வராது சிவா. கொட்டாயை முழுங்கிருங்க, மூச்சு கீச்சு எதுவும் ஆயிராம. சரியா ஏப்பா இல்லை கொஞ்சம் ஓர கொட்டாய் விட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன். இனிமே கொஞ்சம் இப்படி வீடியோ அதாவது நீ வீடியோ ஆன் பண்ண சொல்லுவியா அப்படிங்கிறதுக்கு பழி வாங்குற மாதிரி கொட்டாய் விட்டுருக்காரு. ஆமாம் ஓகே பார்த்துக்கா அப்படின்னு. என்னையும் பாரு என் கொட்டாயும் பாரு அப்படின்னு. சரி வேறு யார் சொல்கிறீங்க? வேறு சொல்லுங்கள். சூப்பர் மகேஸ்வரி, வேறு லெவல் மகேஸ்வரி. உங்களை நாங்கள் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. எங்கே என்ன நடந்ததுங்கிறது எனக்கு சொல்கிறீங்க. தென்னமரத்துக்கு இழுந்து படுத்துருப்போம்னு நினைக்கிறேன். விழுந்துருக்கும், ஓலையோ தென்னையோ தான் விழுந்துருக்கு. நச்சுன்னு விழுந்து எப்படி இப்படி வருதுன்னே புரியல. சரி மகேஸ்வரி சொல்லுங்கள். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி மற்ற பேருக்கு உதவ போகிறீங்க சொல்லுங்கள். எந்த விதத்தில் வந்து டீச்சிங் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி ஒரு ப்ராஜெக்ட்டில் நம்ம ப்ராஜெக்ட்டில் எந்த ப்ராஜெக்ட்டில் இறங்கி வேலை பார்க்கலாம். ஆன்லைன் செஷன் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுறது தனுஷிட்டு கேட்டிருக்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் என்ன பிளான் இருக்கீங்க சொல்லுங்கள். எதுலையாச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்குறீங்களா இல்லை எப்படி கேட்குறீங்க? ஆன்லைன் செஷனில் நீங்கள் ட்ரெயினராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லிட்டேன், அப்படி தானே? ஆமாம். சரி அதுக்கு எப்படி என்ன பிளான் பண்ணுறீங்க, எப்படி உதவ போகிறீங்க என்ன? எப்படி அன்னைக்கே ஒரு செஷன் என்னைய கண்டெயின் பண்ண சொன்னீங்க. ஆனா நான் தான் அன்னைக்கு ஒரு சூழ்நிலையால முடியல. சரி இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பிளான் பண்ணிட்டு நீங்கள் வந்து செஷன் எடுத்துடலாமா? ஓகே எப்போ? தனுஷிட்ட பேசுங்க, கம்யூனிகேஷன் தனுஷிட்ட பேசிக்கோங்க, கேளுங்க எப்போ பண்ணலாம். ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் பேசணும் மகேஸ்வரி. எல்லாருக்குமே இந்த மாதிரி மண்டை ஓப்பன் ஆகிருக்காது, உங்களுக்கு மண்டை ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ அதை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு ஓப்பன் எனக்கு க்ளோஸ் ஆகி தான் இருக்கு. மண்டை ஓப்பன் ஆனால் அப்படிலாம் வேற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஓப்பன் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் டீட்டெயிலாக. ஓப்பனாக 10-16 தையல் போடுற மாதிரி கிடையாது, இது வேற மாதிரி ஓப்பன். மண்டை ஏதோ ஓப்பன் ஆகிருக்குது, தயவு செஞ்சு. இல்லைனா நீங்கள் இப்போ செஷன் எடுங்க, எடுக்க இன்னும் ஓப்பன் ஆயிரும். ஆல்ரெடி கொஞ்சம் ஓப்பன் ஆகி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓப்பன் ஆரம்பிச்சிட்டு நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், செஷன் எடுக்க ஓப்பன் ஆகிரும். அப்புறம் நீங்கள் பார்க்குற விதமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சேஞ்ச், பர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும், இன்னும் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிட்டு பார்க்கும்போது தெரியுது. சார் அப்போ அட்டெண்ட் பண்ணல 3rd இயர்ல ஓப்பன் ஆகலையோ? அப்போ என்ன செஷன் எடுக்கும்போது 3rd இயர்லையாமா? அப்போ எனக்கு ஓப்பன் ஆன மாதிரி தெரியல, இப்போ தான் நடுவில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ வந்து புதஞ்சிருந்துச்சு, ஒரு செய்கையுமே இல்லை, புதஞ்சு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே நடந்திருக்கு. அடி விழுந்ததுனால நான் ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் பிடிஎஸ் பார்த்துருக்காங்கல்ல ஜோரா, லலிதா பிடிஎஸ் பார்த்துருக்காங்க ஓப்பன் ஆகிட்டோம். பிடிஎஸ் மூலியமாக லலிதா ஓப்பன் ஆகலாம். லலிதாவா? அது யார்? லலிதாவோ? லஜிதா. சரி வேறு யார் இருக்கா? வேறு யார் ஆன்சர் பண்ணணும்? தேங்க்யூ. சரி மெசேஜ் போடுங்க. சிவா சொல்லுங்கள், தனுஷா சொல்லுங்கள் டக்குன்னு. அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? கார்த்திகை பிரியா சொல்லலாம். சிவா சொல்லுங்கள். அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப் டக்குன்னு வேகமா. மார்னிங். எங்க ஏரியாவில் கரண்ட் போயிடுச்சு, அதனால லைட்டாக இருக்கு. ஸோ தப்பா நினச்சிக்காதீங்க. சரி சொல்லுங்க. ஆஃப் லைஃப் அப்படின்னா வந்து கடவுள் வந்து எல்லாத்தையும் படைச்சு கடைசியாக தான் மனுஷனை படைச்சாராம். ஸோ இது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்காக
ஸோ அனுபவிக்கிறோன்ற பேர்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கோம். விலங்குகளா இருக்கட்டும், மரம் கொடிகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையுமே எப்படி காப்பாத்துறது அப்படின்றத முதல்ல யோசிக்கணும். நம்மலாம் போய் இன்னொன்று வந்து பறவைகள் வேலையில் பறவைகள் விலங்குகள் எல்லாமே வந்து ஒற்றுமையா இருக்கு. ஆனா எப்பவுமே ஒற்றுமையா இல்லாம சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம், எல்லாத்துக்குமே ஆபத்தா இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் அது மனுஷன் மட்டும்தான். ஸோ அதை எல்லாத்தையுமே மாத்திக்கணும். இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் மனித ஜீவன். ஆனா நம்ம எதுவுமே பண்றது கிடையாது. ஸோ அது எல்லாத்தையும் மாத்தி நம்ம மைண்ட் செட்டையும் மாத்திரம்னா அல்டிமேட் பர்பஸ் நம்ம வந்துடும் நினைக்கிறேன். அல்டிமேட் பர்பஸ் ஆஃப்னா எல்லாரையும் மருந்து வச்சு கொல்ல போறீங்களா சிவா? எல்லாத்தையும் பாதுகாக்க போற சொல்லி முத்தண்ணா. இல்லை மனுஷன்ல பூரா போட்டத்துல போறீங்களான்னு கேட்டு. நல்ல முடிவு, சீக்கிரம் எடுங்க முடிஞ்ச அளவுக்கு. சரி, வயரம் சொல்லுங்கள். வயரம் சீக்கிரம் சொல்லுங்கள். வயரம் சொல்லணுமா? 5% சொல்ல 3 minutes தான் டைம் இருக்குது. டக்குன்னு குயிக்காக சொல்லிடுங்க. 95% சேர்ந்து 100% அவங்க பேசணும். குயிக்காக 10 seconds சொல்லுங்கள் டக்குன்னு. மற்றவருக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறோமோ ஹெல்ப் பண்ணா அல்டிமேட் பர்பஸ். ரைட்டு, மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுமோ அதுதான் அல்டிமேட் பர்பஸ் ஆஃப். ரைட்டு. இப்போ வந்து தேங்க்யூம்மா, தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி. இப்போ வள்ளலர் என்ன சொல்கிறாருங்கிறத ஷேர் பண்ணுறேன். ரைட்டா, அவர் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான், ஒன்னஸ் வித் ஆல் பீயிங்ஸ், ஒற்றுமை உணர்வு, எல்லா யூனிட்டி ஆஃப் ஆல் லைஃப். அதாவது நம்மளுக்கும் மற்ற பேருக்கும் வந்து இந்த வேறுபாடு நம்ம வேறுபாடு பார்த்துட்டே இருக்கணும். அந்த வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட் அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப். எல்லாத்தையும் ஒன்றா மேலே பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிறகும்போது பிரிஞ்சிட்டோம். மறுபடியும் ஒன்றா சேரல, ஒன்றுன்னு நினச்சி ஒன்று சேரணும். ஸோ அப்படி நம்ம பார்த்து வாழ்க்கையை வாழணுங்கிறது ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் சொல்கிறாரு. அப்புறம் அருள் இல்லாத உயிர் அல்ல. லைஃப் வித் கம்பேஷன் இஸ் நாட் லைஃப் அட் ஆல். அப்போ ஒரு உயிர் வந்து எப்படின்னா கருணையின் அடிப்படையில் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் அது வந்து உண்மையாகவே உயிர். அதுதான் அப்போ கருணையின் வடிவமாக இருந்தால் மட்டும்தான் நீ வாழ்கிற அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப். அப்போ அது இருக்கும்போது தான் இந்த ஈகோ, கோபம், பொறாமை, பிரித்து பார்க்குற அந்த தன்மை இது எல்லாமே என்ன அப்போது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறதுக்கான சொல்யூஷன் என்னது? கருணை தான். மற்ற மேலே கருணை காமிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஜீவகருணை ஒழுக்கம்லாம் சொல்கிற அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இன்னும் நம்ம வந்து பண்ண முடியும். அப்புறம் டெத்லெஸ்னஸ், சுத்த தேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, நம்ம எந்தளவுக்கு நம்ம வந்து கம்பேஷனேட்டாக பியூரிட்டியாக நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம பாடியை ரெடி பண்ணுறோம், மெடிடேஷன்லாம் பண்ணுறோமோ அது வந்து என்ன நடக்கும்னா நம்ம வந்து சாக மாட்டோம் சீக்கிரம். அந்த பர்த் அண்ட் டெத்லாம் தாண்டி நம்ம வந்து அந்த ஜோதியாக நம்ம வந்து கலந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்களாம். நம்ம வேலை வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் என்னது, அடுத்தடுத்து இனிமேல் மனுஷனால் பரிணாம வளர்ச்சி அடைய முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒன்றும் அடைய முடியும்னா பிறப்பு இறப்பு அற்ற ஒரு நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முடிஞ்சால் அது வந்து நம்ம அதெல்லாம் நடக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் கம்பேஷனில் நம்ம வாழ முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியாது எனக்கு, கன்ஃபார்மாக சொல்ல ப்ரூஃப் கிடையாது. ஆனால் கம்பேஷனில் வாழ்ந்தால் நிம்மதியாக வாழ முடியுங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுதான் ஆன்ம ஞானம் போட்டிருக்கு. மற்ற உயிர்களுக்கு நன்மை நம்ம பண்ணுறது, மற்ற உயிர்கள் நன்மை பண்ணுறது, கருணை உணர்வோட வாழ்க்கையை வாழ்கிறது. மற்ற உயிர்கள் நன்மை பண்ணுறது ஸோ வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் பண்ணணும் இல்லை, எதெல்லாம் பண்ண முடியும் பண்ணணும் கம்பேஷனில். ஸோ இதுதான் அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் வரணும் சொல்லணுமா? இல்லை செஷன் எண்ட் பண்ணிடலாம். சரி, இதில் யாரெல்லாம் நம்ம கம்பேஷனேட்டாக வேலை பார்க்கணுமோ சொல்லிடுங்க. ரைட், தனுஷ் லஜிதா சொல்லிடுங்க. செஷன் எண்ட் ஆகிட்டு.